ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் 2026 இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க போகுது. ஸோ தாவேகா தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, பெரிய போராட்டத்து பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக ஆவார்னு சொல்லிட்டு அவருமே நினச்சி பார்த்துக்க மாட்டார். அவங்க கட்சிக்காரர் ஒரு சிலர் என்ன தான் நம்பிக்கை வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா பட் ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நிறைய பேருமே சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓரளவுக்கு வாங்குவார்னு. பட் மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து ஷாக்காக தான் இருக்கும். ஸோ எப்போ ஒரு பதவி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு தான் இப்போ மக்களிடத்து வந்து பரவலாக கேள்வி எழுப்பப்பட்டு வருது. மே 7ஆம் தேதி அதாவது வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு பதவி ஏற்கிறது நல்ல நாளாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விவிஐபி, விஐபி ப்ளஸ் செலிபிரிட்டிஸ்லாம் வர போகிறாங்களாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து வராங்களாம். ஒரு சில அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ அந்த போலீஸ் பாதுகாப்புலாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே வந்து இது வந்து அவங்க ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது மாற்றத்துக்கான ஒரு அறிகுறின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.